டெலிவரி எடுக்க போகிறோம். So welcome back to Vintage Video. நான் உங்க சுதேஷ். So after a very long time ஒரு வீடியோ ஒரே ஃப்ரேம்ல. ஆமா, ஆக்சுவலி என்ன வீடியோ அப்படின்னா வந்து ஒரு பைக் ஒன்று எடுக்க போறாங்க. ஸோ அதனால தான் காலையிலேயே வந்து தண்ணியெல்லாம் வாத்துட்டு பைக்கெல்லாம் கிளம்பியாச்சு. இன்னைக்கு என்ன டேன்னு பார்த்துட்டீங்கன்னா தை ஒண்ணுங்க. இன்னைக்கு வந்து பொங்கல் டே. இன்னைக்கு 14ஆம் தேதி. எங்க அண்ணா சொன்ன மாதிரி எங்க கிளம்பிட்டோம்னா கோயம்புத்தூர் தாங்க. கோயம்புத்தூர் வந்து கிளம்பிட்டோம். எதுக்கு? பைக் டெலிவரி எடுக்கிறதுக்காக. ஸோ என்ன பைக் அப்படிங்கிறத நம்ம போனதுக்கு அப்புறம் பார்க்கலாம். ஷோரூம்ல போய் பார்த்துக்குவோம். போனதுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம். ஒரு நல்ல வண்டி தான் ஆக்சுவலி. ரொம்ப மோசமும் சொல்ல முடியாது, ரொம்ப பெட்டர்னு சொல்ல முடியாது, சுப்பீரியர் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு டீசெண்டான வண்டி. ஸோ அதான் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ நம்ம எதில் பார்க்க போகிறோம்னா நம்ம 220 நம்ம டீரெக்ஸ் பைப்பில் தான் இவங்க எப்படா கொண்டு வந்தேன் அப்படின்னு கேட்டால் ஒரு 6 மாதம் ஆச்சுங்க. உண்மையாலுமே அந்த வண்டி வீட்டை விட்டு போய் எங்கள் அண்ணனுக்கு போய் ஒரு 6 மாதம் ஆச்சு. இப்போ தான் வர்றாங்க. ரொம்ப நாள் கழிச்சு வந்து இப்போ தான் பைக் எடுத்துகிட்டு வந்துட்டு அப்படியே அட்டஸ்ட் வச்சு எடுத்து சென்னையிலேருந்து ஓடிட்டு வந்தாச்சு. ஆனால் அதெல்லாம் வீடியோ எடுக்கலிங்க, அதெல்லாம் நேரம் இல்லை. ஸோ அதனால் வந்து எடுத்தோம்னா டைம் வந்து போயிட்டே இருக்கும். அப்படியே நான் எடுத்து கிளம்பி வந்துட்டேன். ஸோ இன்னைக்கு போயிட்டு பைக் எடுத்துகிட்டு வந்துட்டு கோயிலுக்கு தான் போக வேண்டியது இருக்குது. அப்புறம் இன்னும் 2-3 இடம் வந்து பிளான் பண்ணி ஷெடியூல் பண்ணி வச்சிருக்கோம். அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியுமோ தெரியல, ஆனால் பண்ணிடுவோம் கண்டிப்பாக. இன்னைக்கு வந்து எல்லா பிளானுமே போயிடுவோம். ஆனால் வீடியோ தான் எடுப்போம் எனக்கு தெரியல. ஆனால் பைக்கை மட்டும் வீடியோ எடுத்து வச்சலாம். ஏன்னா ஒரு ஞாபகத்தமாக வேணும் இல்லையா. ஸோ அதனால் வந்து ஒரு பிளான் பண்ணி வச்சிருக்கோம். சரி, ஓகே, வாங்க அப்படியே போக பார்க்கலாம். சரி, வா போலாம். அவ்வளோதான், நாங்கள் கிளம்பிட்டோம். இனி வந்து நம்ம கோயம்புத்தூரில் போய் மீட் பண்ணுவோம். ஷோரூம் வந்து சேர்ந்துட்டோங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம ஆக்சுவலி வந்திருக்கிற ஷோரூம் வந்து இதுதாங்க. ஸோ ஜாவா ஷோரூம் தான் வந்திருக்கோம். இன்றைக்கி என்ன வண்டி எடுக்க போகிறோன்னா அப்படி உள்ளே போய் பார்க்கலாம். ஜாவா. This is our new boy. Hi bro. Boy. பாய் கிடையாது, அது பீஸ்ட். சரியான பீஸ்ட். ஸோ இந்த பையன் தான் நம்ம எடுத்துருக்கோம். சரியான நம்ம வந்து ஆக்சுவலி எடுத்துருக்கோம். ஹாப்பி பொங்கல் ப்ரோ. ஹாப்பி பொங்கல். அப்படியே உட்காந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஜாவா நியூ கிளாசிக் 350. இது வந்து ஓல்டு இல்லைங்க, இது வந்து நியூ. லாஸ்ட் டைம் இருந்தது வந்து 300 சிசி, இது 350 சிசி. 28 நியூட்டன் மீட்டர் டார்க்கு, 22 பிஎஸ்பி பவர். ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி ஆப்ஷனலாக இதுவும் இருந்துச்சு, வேறு நிறைய வண்டி இருந்துச்சு. அதெல்லாம் நாங்கள் அப்புறமே சொல்கிறோம். இதுவான்னு பார்க்கும்போது இது கொஞ்சம் பெட்டராக இருந்துச்சு. ஃபியூச்சருக்கும் கரெக்டாக இருக்கும், ப்ரீமியம் லுக்காக இருக்குது. ஸோ அதனால் இது எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. ஸ்டில் ஒர்த்து இது ஆக்சுவலி. ஆன் ரோடு போகும்போது அதெல்லாம் மற்ற டீட்டெயில்ஸில் நாங்கள் மெதுவாக சொல்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் அவர் நியூ பாய். ஆக்சுவலி இவன் தான் வந்து த ரியல் நியூ விண்டேஜ் வில்லன். ஆமாம், த நியூ விண்டேஜ் வில்லன். நோட் இது எக்ஸாஸ்ட் நோட்டு ஜாவா 42 விட சூப்பராக இருக்கும். சூப்பராக இருக்குது. 1000 km.
ஒரிஜினலா போகுது ஜாவா எவ்வளோ தோறு இருக்கு. ஆமாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ரோ. என்ன பண்ணுறா ரிவ்யூ மட்டும் கேட்கல. இதோட ரிவ்யூஸ் எல்லாம் இதில் வரும் உங்களுக்கு. நீங்களே கண்டிப்பாக வருவீங்க. சக்ஸஸ்ஃபுல்லி வந்து நம்ம பைக் டெலிவரி கொடுத்தோம். நன்றிகள் பல. ஸோ பொங்கல் வர இன்னைக்கு ஹாப்பி பொங்கல். சரி ப்ரோ என்ஜாய் பண்ணுங்க, பார்த்து பத்திரமா ஓட்டிட்டு போங்க. ஓகே 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 மக்களே. ஸோ நம்ம வந்து அப்படியே கிளம்பலாங்க. அப்படியே வீட்டை நோக்கி நம்ம கொண்டத்த கோயிலுக்கு போயிட்டு அங்கே ஒரு பூஜை போட்டு அப்புறமேட்டு வீட்டுக்கு போகலாம். இந்த ஹெல்மெட்டை நம்ம போட்டு ஓட்டுவாங்க இன்றைக்கி. சாவி இது லாக்கு எக்ஸ்ட்ராவாக வந்து நாங்கள் சார்ஜிங் போட்டும் கேட்டு வாங்கிட்டோம். ஸோ அதுவும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. டைப் சின்னு நினைக்கிறேன். ஓகே டைப் சி அண்ட் பி ரெண்டுமே இருக்குது. இருட்டாக வேறு இருக்குது. இருப்பாருங்க டைப் சி. இது டைப் பி. டைப் பியா டைப் ஏவா ஒரே குழப்பமாக இருக்குது. இந்த ஹெல்மெட்டை போட்டுட்டு மாற்றினாலும் இந்த ஹெல்மெட்டை போட்டோம் கேட்க மாட்டேங்கிறா போட்டோம். சாவி கேட்க மாட்டேங்குதுன்னா அந்த அளவுக்கு சுத்தமாக இருக்கும். டேங்க் ஃபுல்லாக தான் இருக்குது. 1/4 இருக்குது. 4/4னா ஃபுல்லு. இது ஆங்கிளா அது ஆங்கிளா? அதான் ஆங்கிளு. ட்ரிப்போட இருக்குது. ஓட 11 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. ஸோ நல்லா தான் இருக்குது. எல்லாம் சூப்பராக தாங்க இருக்குது. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு போஸ்டர், எப்படி சொல்கிறது, நல்லா அப்ரைட்டாக இருக்குது. நம்ம 220F வந்து பார்த்திங்கன்னா நல்லா டவுன் த லைனில் இருக்கும். ஓரளவுக்கு வந்து இந்த ரைடர் எக்கனாமிக்ஸு இந்த ரைடர் ட்ரையாங்கிள் மெயின்டைன் பண்ணலாம். பட் இதெல்லாம் அப்படி இல்லை. இது வந்து க்ரூசர், அது ஸ்போர்ட்டு. ஓகே, ஆனால் இதோட டாப்பு பார்த்திங்கன்னா ஒரு 130 அது வரைக்கும் தான் இதோட டாப் போகுங்க. ஆனால் அது போகும் அதிகமாக ஜம்முன்னு போகும். அது 150 போகுதுங்க. இதுதான் இதோட காக்பிட் வியூ. ஜம்முன்னு போயிட்டு இருக்கான். இந்த ஒயிட் கலர் 220யோட அழகே அழகு தான். 2 பைக்ஸ் சிங்கிள் ஃப்ரேம் ஃபேன் ஓடுதுங்க. ஃபேன் இருக்குது. இப்போ வந்து நம்ம எது வரைக்கும் வந்திருக்கிறோன்னா வந்து கரும்பத்தம்பட்டி டோல்கேட் வரைக்கும் வந்து சரி கொஞ்சம் நேரம் எப்படி இருக்குது என்ன இருக்குது எப்படின்னு பார்க்கலான்னு பார்த்தோம். கொண்டா 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 இதெல்லாம் ஒரு பேகு, ஒரு நூல் மட்டும்தான் இருக்குது. அது முன்னாடி மிரர் வேறு கலந்து போச்சு. மிரர் வேறு லைட்டாக ஆடுதுங்க. ஆடுதுன்னா வந்து லைட்டாக லூஸ் ஆகிடுச்சு. அது அங்கேயே செக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துருக்கலாம். போன ஆர்வத்தில் வண்டி மட்டும் ஸ்டார்ட் பண்ணி சொய்ய எடுத்துகிட்டு வந்துட்டோம் நம்ம வாட்டுக்கு. ஓட்டினா தான் தெரியும். ஆக்சுவலாக என்னோட ஹெல்மெட்டுக்கும் அந்த பைக் கலருக்கும் பட்டாசாக இருக்குது தெரியுமா? நீ கலர் இந்த போட்டிருக்கிற அந்த கலருக்கும் வேறு லெவலில் இருந்துச்சு வரும்போது. சூடு தாங்க, பயங்கர சூடு. 220க்கு சொல்கிறேன், இந்த வண்டிக்கு சொல்லலை. இந்த வண்டிக்கு எப்படி இருக்குது? இந்த வண்டிக்கும் ஓகே தான் நினைக்கிறேன். இந்த ஹெல்மெட்டு இது ஏன் ஹெல்மெட்? இவன் ஹெல்மெட் வீட்டில் இருக்குது. இன்னைக்கு தான் இவன் இந்த ஹெல்மெட்டே போட்டிருக்கான். இந்த ஹெல்மெட் வாங்கி எத்தனை வருஷம் ஆச்சு? 4 வருஷம் இருக்கு. 5 வருஷம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். 2020 வாங்கினது அவனது அவன் மட்டும்தான், என்னது நான் மட்டும்தான். இது வந்து எக்ஸ்ட்ராவாக இந்த ஜாவாவோடது தந்தாங்களா ஸ்டாக்கு. சரி அதனால் எதுக்கு தேவையில்லாம் மற்றனை தூக்கிட்டு போகட்டும் அப்படின்ட்டு போகும்போது இது எடுத்து வந்தலாம் அப்படின்னு ஒரு பிளான் எடுத்து வந்தோம். வீலிங்கெல்லாம் இல்லை. நான் இப்போ எத்தனை தெரியுமா வந்தேன்? எனக்கு தெரிஞ்ச ஒரு 70 டச் ஆகல. 80 வரல. நம்ம வந்து பெருமளூர் வந்து ரீச் ஆகிட்டோம். எல்லாம் கையில் மாலையும் கையுமா நின்றுருக்குறோம். எல்லாம் போய் உள்ளே போய் சாமிக்கு போட்டு பூஜை போட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. உன் பேர் என்னடா? பிஜே. சரணோட ஃப்ரெண்ட் அவன். சரி ஓகேங்க. தம்பி வந்து வெளியே இருக்கான். சரி நாங்கள் 3 பேர் மட்டும் உள்ளே போயிட்டு சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் ஐயரெல்லாம் கூட்டிகிட்டு வந்து பூஜை போட்டுரும் அப்படின்னு சொல்லி பிளான். இன்றைக்கி பொங்கல். ஸோ அதனால் வந்து செம கூட்டமாக இருக்குது ஆக்சுவலாக. இன்றைக்கி பார்த்திங்கன்னா செம கூட்டம்லாம் இல்லை. செம கூட்டத்தை பார்க்கணுன்னா நம்ம கொண்டத்துக்காளியம் பேர் நம்பி பார்க்கலாம். ஸோ அப்போ பார்க்கலாம். சரி இது வந்து ரொம்ப மினிமலிஸ்டிக் கூட்டம் இதெல்லாம்.
சிறப்பு தரிசனம் டோக்கன் வாங்கிட்டு அப்புறம் போகலாம். நார்மலுக்கெல்லாம் போனால் நேரமாகி போயிடும். சிறப்பு தரிசனம் டிக்கெட்டு, தேங்காவாழை டிக்கெட்டு, அப்புறம் வண்டிக்கு பூஜை பண்ணுறதுக்கு, புது வண்டிக்கு பூஜை பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு டிக்கெட், எல்லா டிக்கெட்டும் எடுத்துருச்சு. ஸோ நம்ம வந்து 10 நிமிஷத்தில் சாமி கும்பிட்டு வெளியே வந்துட்டோம். ஸோ அதுக்கு காரணம் என்ன, சிறப்பு தரிசனத்தில் வந்து டக்கு டக்குன்னு வாங்கிட்டோம். இல்லைன்னா சாலிட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு மணி நேரம் இல்லை 2 மணி நேரமாக நிற்கணும் லைனில். அவ்வளோ பெரிய லைன் சுற்றி நிற்குது. ஸோ நல்லா டிக்கெட் வாங்கிட்டு உள்ள வந்துட்டோம். இதுக்கப்புறம் மாலையும் சாமிக்கு போடுறது போட்டாங்க. இதுன்னா 1 மணிக்கு கடை சாத்திடுவாங்க. அதனால மணி வந்து 12:30 ஆச்சு, 12:45. போயிட்டு சாமிக்கு மட்டும் பூஜை போட்டு பைக்கு பூஜை போட்டு எடுத்துகிட்டு போகலாம். இந்த கொண்டத்தை இப்போ தாங்க பக்கத்தில் பார்க்க முடியும். 60 அடி கொண்டம், ரொம்ப பெருசு இது ஆக்சுவலி. இந்த 2 மாதத்துலலாம் இதை பக்கத்தில் பார்க்கவே முடியாது. கிட்டத்தட்ட ஒரு 2 lakh பீப்புள் வருவாங்க. அவ்வளோ பிஸியஸ்ட் கோயில் இது. ஸோ ஐயர் வந்துட்டார். நம்ம நல்ல பெரிய மலையை வாங்கிட்டு வந்துட்டோம். ஏன்னா சின்ன மலையெல்லாம் போட்டால் தெரியும். அப்பனே முருகா அப்படின்ட்டு ஸ்மார்டிச்சு பாறக்கிட்டு ஸ்பீடு. டார்க்கு சூப்பர் டார்க் வண்டியில். கண்ணாடி கண்ணாடி அது அப்படியே விட்டுற அது அவ்வளோதான் விட்டுரு. அது நல்லா தான் இருக்கு, விட்டுரு. அப்படியே கட்டிடுவோம். ஏய் இது ஜார் கயிறு இல்லை, பிஞ்சு போயிரு.